ஐஸ்குட்டி சிரிச்சிட்ருக்க பாருங்க. இவ்வளோ நேரம் பெட்ரூமில் இருந்தாங்க. அவன் இன்னும் என்ன செஞ்சேன்னு கவனிக்கலை. இப்போ வந்து பார்க்குறான் என்னதான் நடக்குது இங்கே, எனக்கு தெரியாமல் என்ன செய்கிறீங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து முறுக்கு சுடுறேங்க. திடீர்னு ஆசை வந்துருச்சு. இல்லை எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும்போது நான் கொழுக்கட்டை தான் அவிக்கி எடுத்துப்பேன். இன்றைக்கி பார்த்தேன் அந்த மாவை எடுத்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் பொடிச்சு முறுக்கு சுட்டுருவோன்ட்டு முறுக்கு சுடு. திடீர்னு அந்த மூடு வந்தால் தான் செய்ய முடியும். தீபாவளிக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலையா, அதனால் இது வந்து அபிமா வந்து அந்த பொட்டுக்கடலை முறுக்கு வாங்கினலங்க, அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னு அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பொட்டுக்கடலை உருண்டை நெய் ஊற்றி அவள் பிடிச்சி வச்சுருக்கா. இந்த வேலை நடக்குங்க. எங்கே இப்போ சாப்பிட்றதுன்னு தெரியலை. இங்கே பாருங்கள், எப்போவுமே மாவு அரைச்ச உடனே பொங்கவும் செய்யுதுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பார்த்து நீ எப்படி சரி பண்ணுது பாருங்கள், பொங்கி நிற்கிது. இப்போ நான் இந்த வேலையை பார்ப்பேனா அங்கே பார்ப்பேனா? ஆனால் இருக்கே அடுத்தால இவன் ஒருத்தன் அங்கே திரும்பினா மாவு பொங்கி நிற்கிது, இங்கே நான் என் ஹரி பொங்கி நிற்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் நான் பட்டுட்டு முறுக்குன்னு சுட்டுருக்கேன் பாருங்க. என்னெல்லாம் என்ன சொல்கிறது, பேசாமல் கடையில் வாங்கி திங்கிறதுக்கு இல்லாமல்